நீ படிச்ச பாத்தி தானே நீ. ஒரு தடவை சொன்ன புரியாதா? நீ கேட்ட கேட்டுக்கு என் பையன் உனக்கு மாப்பிள்ளையா கேக்குதா? அதுக்கு ஒரு அருகதை வேணாமா? உன்ன மாதிரி ஓட்டாண்டி வீட்டுல என் பையனை கட்டி கொடுப்பனா? பயமா இருந்தா வாய பொத்திக்கிட்டு பேசாம இரு. கவிதா, என்னம்மா? அந்த பாட்டை கொஞ்சம் சவுண்டா வை. வழக்கமா சவுண்ட குறைக்க சொல்லிதான் சவுண்ட் விடுவ. இன்னைக்கு சத்தம் அதிகமா வேணுமா? வர வர உன் அலம்பல் தாங்க முடியலமா. இப்போ ஏண்டி கிரீம்? கொஞ்சம் கலரானா கூட அழகா இருப்பல்ல, அதான். அப்போ ஒண்ணு செய். என்ன? பக்கத்து வீட்ல வெள்ளை அடிக்கிறாங்களா, சுண்ணாம்பு வாங்கி உன் மூஞ்சில தேய்ச்சிட்டா செம்ம வெள்ளையாயிடுவ. பொடி பொறாம பிடிச்சோலே. ஏங்க, நேரத்தோட வந்து சாப்பிட்டு தூங்குங்க. காலையில நிறைய வேலை இருக்கு. எனக்கு சுத்தமா பசி இல்லை. நீங்க போய் சாப்பிடுங்க. அப்ப சாப்பிட்ட குலாப் ஜாமுன் நெஞ்சிலே நிக்குது. இல்லைங்க, நீங்க வழக்கம் போல இல்ல. நெஞ்சில குலாப் ஜாமுன் தான் நிக்குதா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை நிக்குதா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்ன பிரச்சனை நீங்க சொன்னாதான் தெரியும். எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். அத வாய் மட்டும்தான் சொல்லுது, உங்க முகம் சொல்லலையே. சரி விடுங்க, நானே கண்டுபிடிக்கிறேன். இப்பதான் கண்டுபிடிச்சேன். நம்ம பொண்ணு கல்யாண விஷயம் தானே. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போனா அவளை பார்க்க முடியாதுன்னு ஒரே யோசனையா இருக்கீங்க இல்லையா? ஆமா, அதான் உள்ள மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையா? அதெல்லாம் இப்ப யோசிக்க முடியுமா? ஒரு பொண்ணுன்னு பிறந்தாலே ஒரு நாளைக்கு அப்பா அம்மா விட்டு போய்த்தானே ஆகணும். அவளை பாருங்க, அந்த மாதிரி எந்த உணர்வும் இல்லாம சந்தோஷமா இருக்கா. அவளை பார்த்து அது மனசை தேத்திக்கங்க. அது மட்டும் இல்லாம நினைச்சா போய் பாக்குற தொலைவுல இங்க உள்ளூர்ல தானே மாப்பிள்ள. ராணி மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே வாழ போறான். அதனால எதை பத்தியும் கவலைப்படாம சாப்பிட வாங்க. ஏய், நீங்களும் வாங்கடி, எல்லாரும் சாப்பிடலாம். சரிம்மா. சாப்பிட போலாமா? நேரத்தோட தூங்குங்கடி. தூக்கம் கெட்டா முகம் ஒரு மாதிரி ஆயிடும். மா, அவ ஏற்கனவே ஒரு மாதிரி தாம்மா இருக்கா. பாருங்கம்மா, சும்மா என்ன வம்பு கிழக்குறா. இழுத்தா இழுத்துட்டு போறா. நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி போனா யார வம்பு இழுக்க போறா? அதானே சூப்பர்மா. கல்யாணமாகி போயிட்டா மட்டும் நான் உனக்கு அக்கா இல்லைன்னு ஆயிடுவேனா? நீங்க எப்ப வேணாலும் அங்க வரலாம். ஒரு கால் பண்ணா நானும் இங்க ஓடி வந்துருவேன். ஆரிச்சாமி சார், ஆரிச்சாமி சார். சுப்பிரமணி சார், இதோ வந்துட்டேன் சார். இந்தா பாதி குடுக்குற. அதெல்லாம் முடியாது, நான் தானே கட்டுறேன். நான் தானே எடுத்து குடுக்குறேன். சிப்படி. வாங்க சுப்பிரமணி சார், வாங்க. என்ன சார் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? உங்களை சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க கொஞ்சம் காத்தாட போயிட்டு வருவோம். சரிங்க சார், போலாம். பார்வதி, பார்வதி, என் சட்டையை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. வாங்க வாங்க. பார்வதி, நானும் சுப்பிரமணி சாரும் காத்தாட நடந்துட்டு வரோம். நீங்க எல்லாம் படுத்துருங்க, நான் வந்து தாள் போட்டுக்கிறேன். வாங்க போலாம். சரி வரேம்மா. போயிட்டு வாங்க.
நாம உஷாரா இருக்கணும்டா. அந்த ஆள் இந்த நேரத்துல வெளியே வந்திருக்கான். ஏதாவது எசக்கு புசுக்கு ஆச்சுன்னா வேலாயுதம் சார்கிட்ட சொல்லிடணும்டா. சாரிங்க ஹரிசாமி, நீங்க சந்தோஷமா இருந்தீங்க, நான் அதுல மண்ணள்ளி போட்டேன்னு நினைக்கிறேன். வேலாயுதம் என்ன சொன்னாருன்னு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. இதுல நம்ம வேற குட்டையை குழப்பிட்டோமே. சரி, நேர்ல ஒரு தடவை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு வந்தேன். என்ன பண்றது சுப்பிரமணி, நம்ம நேரம் நினைச்சுக்க வேண்டியதுதான். சார் வீட்டுக்கு போனேன். யோ, நீ படிச்ச பாத்தி தானே நீ? ஒரு தடவை சொன்ன புரியாதா? நீ கேட்ட கேட்டுக்கு என் பையன் உனக்கு மாப்பிள்ளைய கேக்குதா? அதுக்கு ஒரு அருகதை வேணாமா? உன்ன மாதிரி ஓட்டாண்டி வீட்டுல என் பையனை கட்டி கொடுப்பனா? பயமா இருந்தா வாயை பொத்திக்கிட்டு பேசாம இரு, நான் வந்து பேசிக்கிறேன். நான் பேசுறத கேட்டு தப்பா நினைக்காதீங்க ஹரிசாமி. நான் வந்து உங்ககிட்ட விஷயத்த சொன்னதும் நல்லதா போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் பழைய சோறை தின்னுபிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்காக நெய்யை இலையில தடவி வீசுற வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு புரியலையே சுப்பிரமணி, வேலாயுதம் மாதிரி ஒரு கிழவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்றீங்களா? இதை பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. நடைமுறை வாழ்க்கை என்னன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. மாச கடைசி ஆகுது, ஒரு பெட்ரோல் போடுறது கூட நம்ம கடனுக்காக கையேந்தி நிக்கிறோம். இதுல கல்யாணம் பண்றது எப்படின்னு யோசிச்சாலே நம்ம தலையெல்லாம் சுத்துது. வாத்தியாரு அடுத்தவங்களை ஏற்றி விடுற ஏணிப்படின்னு நாமே மனசை சமாதானப்படுத்திக்கிறோம். நம்ம சர்வீஸை முடிக்கும்போது கை நிறைய காசு இருக்கோ இல்லையோ, நிறைய கடை இருக்கும், மனசுல நிம்மதியே இருக்காது. நான் சொல்லி நீங்க போய் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்ல போக அவர் எத்தனை சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்களா? உங்க சொத்து பூராவையும் மீட்டுறலாம், நகை பணம்னு வீட்டுல செல்வாக்கு புழங்கும், அடுத்த 2 பிள்ளைகளோட படிப்பு செலவை அவரே பார்த்துக்குவாரு. ரொம்ப பெரிய விஷயமுங்க. என்ன சுப்பிரமணி, நீங்க ஒரு பொண்ணை பெத்தவர், இப்படி காசுன்னு பேசுறது எந்த விதத்துல நியாயம்? மானத்தோட வாழாம காசுக்காக என் பொண்ணை வித்துட்டேன்னு அடுத்தவன் பேச மாட்டா? இப்ப கூட அடுத்தவங்க பேசுவாங்கன்னு தான் நீங்க கவலைப்படுறீங்க. அப்போ உங்க உள் மனசு ஒத்துக்குச்சுன்னு தானே அர்த்தம்? சேச்சே, என்ன பேசுறீங்க நீங்க? நிஜத்தை தான் பேசுறேன். சில நேரங்கள்ல நிஜம் கசக்கத்தான் செய்யும். அதுக்காக கடப்பாறையை முழுங்கிட்டு இஞ்சி கஷாயம் குடிக்கிற மாதிரி நடிக்க சொல்றீங்களா? நடிக்க சொல்லலைங்க, நம்ம நடைமுறை வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்க சொல்றேன். அது மட்டும் இல்ல, நீங்க முழுங்க போறது ஒன்றும் கடப்பாறையே இல்லை, காய்ச்சலை சரியாக்குற கசப்பு மருந்துன்னு தான் நான் சொல்ல வரேன். புரிஞ்சுக்கங்க. நான் வீட்டில இருந்து கிளம்பி உங்களை பார்க்க வரும்போது கூட எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு தான் பேச வந்தேன். ஆனா நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்னு மனசு யோசிக்குது. ஒரே ஒரு நிமிஷம், நம்ம பிபியை பத்தி யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நாம கல்யாண பேச்செல்லாம் பேசினப்ப என்ன நடந்துச்சு? உங்க சொந்தக்காரவங்க பூராவும் அவளை கட்ட தயாரில்லைன்னு போயிட்டாங்க. நீங்களும் வீம்புக்கு வெளியில மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சீங்க. என்ன நடந்துச்சு? எல்லாரும் வரதட்சணையா அது இதுன்னு சொல்லி காசை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்களே தவிர நம்ம பொண்ணை பார்த்து குறைதானே சொன்னாங்க. அது மட்டும் நிறைய காசை கொடுத்து மாப்பிள்ளை விலைக்கு வாங்குற மாதிரி ஆகாதா? காசுக்காண்டி பையனை விற்கிறோம்னு அவங்க வீட்டுல யோசிக்கிறாங்களா? நீங்க சொல்ற 4 பேரு காசு கொடுத்து மாப்பிள்ளை விலைக்கு வாங்குறோன்னு கண்டிப்பா இதை பத்தியும் பேசத்தான் செய்வாங்க. அதுக்கு பதிலா பொண்ணை வித்துட்டோன்னு இப்ப பேசுவாங்க. பேசுற அந்த 4 பேர் முக்கியமா, நம்ம பொண்ணு பசங்களோட எதிர்காலம் முக்கியமானு யோசிச்சு பாருங்க. நம்ம மனசாட்சி எல்லாம் எப்பவுமே மிடில் கிளாஸ் மனசாட்சி தான். எதை பார்த்தாலும் பாவப்படும், கேள்வி கேட்கும். எடுத்த உடனேயே குறைய பூத கண்ணாடியை வச்சு பார்க்கறதுக்கு பதிலா அதுல இருக்க கொஞ்சம் நல்லதையும் யோசிச்சு பாருங்க. நீங்க முதல்ல மனசு மாதிரி உடன்பட்டாதான் வீட்டில் இருக்க உங்க சம்சார மனசை மாற்ற முடியும். நம்மள 4 பேர் ரொம்ப நல்லவேன்னு சொன்னா நம்ம வீட்டில் அடுப்பு எரியுமா? நம்ம வயிறு தான் எரியும். நீங்க சொல்றத கேட்டா ஒரே குழப்பமா தான் இருக்கு, ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. நல்லா யோசிங்க. கண்டிப்பா குழப்பம் வந்தாதான் தெளிவு பிறக்கும். நேத்து ஒரு பையன் வந்து சாக்லேட் கொடுத்தான். ஆளு நல்ல ஜம்முன்னு இருந்தான். யாருன்னு கேட்டா நம்ம ஸ்டூடெண்ட்னு சொல்றான். மாசம் 2 லட்ச ரூபா சம்பளம், சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறேன்னு சொன்னான். சாக்லேட்டு கசந்து போச்சு.
பொறாமையில இல்லை ஆறுசாமி, இயலாமையில தான் சொல்றேன். நம்ம வேலையை விட்டு நிற்கும்போது வர்ற காசை அவன் இப்ப மாச சம்பளமா வாங்கிக்கிட்டு இருக்கான். வாழ்க்கை பூரா உழைச்சு வீடு காருன்னு வாங்கி அனுபவிக்காம செத்தது அந்த காலம். ஆனா வேலைக்கு போன மறு நிமிஷமே வீடு காருன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு அடுத்து என்னன்னு யோசிக்கிறாங்க இந்த காலத்து பசங்க. நாம அவங்க கூட போட்டி போட முடியுமா? அந்த மாதிரி படிப்பை உங்களுடைய மற்ற 2 பசங்களுக்கும் கொடுக்க முயற்சி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல உங்க அம்மா பிபிய ராசி இல்லாதவன் தானே சொன்னாங்க. இப்ப ஊரே உங்க பொண்ணு ராசியால நீங்க ஓகோன்னு வந்துட்டீங்கன்னு பொறாமப்பட பேச போதுங்க. சரி, நேரமாச்சு, போய் படுங்க. காலையில தெளிவா ஒரு முடிவெடுங்க. நான் வரேன். ஏய், பின்னாடியே ஃபாலோ பண்ணு. ஒருவேளை வேலாயுதம் சாரோட ஆளுங்களா இருப்பாங்களோ? ஏன் நம்மள ஃபாலோ பண்றாங்க? ஏய், என்ன நகை போட்டு வந்து படுக்கிற? நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல. இப்பவே புடவை கட்டி பூ வச்சுட்டு வந்து தூங்கு. ஆமால. ஏய், இதத்தான் ஆத்தா வேற மாதிரி சொல்லும். என்னன்னு? நண்டு கொளுத்தா வலையில தங்காதுன்னு சொல்லும். ஆத்தா இல்லாத குறைய நீ தாண்டி தீர்த்து வைக்கிற. பின்ன ஓவரா சீனை போட்டா கேட்க தான் செய்வேன். தூங்கும் போது எதுக்கடி நகை உனக்கு? தூங்கும் போது நகை போட்டா அவரு கனவுல வருவார்ல. ஆண்டவோ, தூங்க முடியல. நாளைக்கு எங்க மாமா நேர்ல வரட்டும். இதெல்லாம் சொல்லி உன் மானத்தை வாங்குறேன். ஏய், அப்படிலாம் பண்ணாதடி ப்ளீஸ் ப்ளீஸ். பார்க்கலாம். என்னங்க இவ்வளவு லேட் ஆயிடுச்சா? நீ இன்னும் தூங்கலையா? நீங்க வெளியே போகும்போது உங்க முகமே சரியில்லை, அப்புறம் நான் எப்படி தூங்குவேன்? இப்பவாவது உண்மையை சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டுமாவது நீ நிம்மதியா தூங்கு பார்வதி. திடீர்னு கல்யாணம்னு பேசிட்டோமா, நாளைக்கே நாள் குறிச்சிட்டோம்னா என்ன பண்றது? அதான் ஒரே யோசனையா இருக்கு.
சுப்பிரமணி வரவும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னங்க நீங்க பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய சம்பந்தம் வரும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இருக்கிற நகையை அவ கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு பாக்கிய வித்துருங்க. அவ ஒருத்தைய கரை சேர்த்துட்டா நமக்கு என்ன கவலை? வினோத்தையும் கவிதாவையும் அவ பார்த்துக்குவா. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குங்க. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காம படுங்க. நானும் கண்ணை சர்றேன். காலையில நிறைய வேலை இருக்கு. ஆ. யாராவது ஏதாவது முடியாதுன்னு சொன்னாதான் அத முடிக்கிற வெறி என் ரத்தத்துல ஊறி நிக்கும். இது விளையாட்டு இல்ல. மரியாதையா கிளம்பிடுங்க. நாளைக்கு வீட்டுக்கு வரேன். அங்க வச்சு மிச்சத்தை பார்த்துக்கலாம். என்ன இன்னைக்கு கடிகாரம் இவ்ளோ மெதுவா ஓடுது? விடியவும் மாட்டேங்குது, தூக்கமும் வரல. இந்த கவிதாவை பாரு, கொஞ்சம் கூட கவலை இல்லாம எப்படி தூங்குறான்னு. எங்கனாது நாளைக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்தா இப்படி தூங்குவாளா? நாளைக்கு அவர் வரும்போது, ஐயோ, நாளைக்கு அவர் வரும்போது நம்ம ஏற்கனவே அவரை பார்த்துட்டோன்ற விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிட்டா அவ்வளவுதான். அப்பா செம்ம கடுப்பாயிடுவாரே. அவர் வந்த உடனே நைஸா நம்ம கவிதா கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட வேண்டியதான். அதான் கரெக்டா இருக்கும்.
இவ்ளோ நேரம் ஆன மாதிரி இருக்கு. ஆனா 20 மினிட்ஸ் தான் போயிருக்கு. என்ன இன்னைக்கு கடிகாரம் இவ்ளோ லேட்டா ஓடுது? நாளாயிடுச்சா? இப்ப குளிச்சாதான்ப்பா கரெக்டா இருக்கும்.